ம். ஜீவா சொன்னாருல்ல, ஐம் கண்மணி. இவர் அன்பு செல்வன். ஓஹோ. He is one of the finest chefs in South India. குவாலிட்டி, டேஸ்ட் அண்ட் இனோவேஷன்ல இவரை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. ஓஹோ. இவர மாதிரி ஒருத்தர் நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு பெரிய பெருமை. நைஸ் டு மீட் யூ. அண்ட் கடைசியா கார்த்திக், அன்போட கசன். ம். நம்மளோட ஃபேமிலி ட்ரீல லாஸ்ட் ஜாயினி, லேட்டஸ்ட் ஓஹோ. அப்டேட். கேட்டரிங் இண்டஸ்ட்ரியில இவருக்கு நிறைய லிங்க்ஸ் இருக்கு. அண்ட் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் இவர்தான் நம்ம கொண்டு வர போறார். ஓ, யா. வெண்ணிலா, உள்ள போலாம் Yeah. வாங்க. ஜீவா, எஸ். உங்க செட்டப் எல்லாம் நல்லா இருக்கு. ஓ, தேங்க்யூ ஸோ மச். Yeah. தேங்க்யூ. ஓகே, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. கண்மணி, அன்பு, கார்த்திக், நீங்க 3 பேர் மட்டும் என் ரூமுக்கு வாங்க. போங்க. போ போ, அதை எடுத்து. Hey, come inside. உட்காருங்க. எதுக்கு இவங்க 3 பேரை மட்டும் தனியா வர சொன்னேன்னா, இவங்க தான் இந்த ரெஸ்டாரண்டோட கோர் டீம். ஓ, இவங்க பேர் என்ன, ஸ்ட்ரென்த் என்னன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்கள பத்தி இப்பதான் நீங்க எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஆனா எனக்கு என்னமோ இவங்க 3 பேரையும் பாக்குறப்போ புதுசா யாரையும் பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகல. ஏதோ பல வருஷம் தெரிஞ்ச முகம் மாதிரியே ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. அதுவும் மிஸ்டர் அன்புவ இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்த மாதிரி ஃபீலா இருக்கு. எப்படி இல்லாம இருக்கும்? அவர்தான் சவுத் இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் ஷெஃப் ஆச்சே. சினிமால, பாலிடிக்ஸ்ல எந்த விஐபி செலிபிரிட்டி ஃபங்க்ஷனா இருந்தாலும் அதோட ஹைலைட்டே சாரோட அறுசுவை விருந்து தானே. கட்டாயம் டிவிலயும் நியூஸ் பேப்பர்லயும் வந்திருப்பாரு.
அதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு ஓ நினைக்கிறேன். யா யூ ரைட். அப்படிதான் இருக்கும். அன்பு சாருக்கு இது ஓகே. ஆனா கண்மணியும் கார்த்தியும் எப்படி உங்களுக்கு ஃபெமிலியரா தோன்றாங்க? அத நீங்க தான் சொல்லணும். அது சில விஷயம் நமக்கு அப்படி தோணும். ஆனா காரணம் தெரியாதுல்ல, அந்த மாதிரியா இருக்கும். ஒருவேளை இது போன ஜென்மத்தோட தொடர்பா இருக்குமோ? ம், இருக்கலாம். உங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்கா அன்பு? வாய்ப்பில்ல. ஆ, கண்மணி, கார்த்தி, உங்களுக்கு? இல்ல ஜீவா. இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசிட்டு இருங்க. ம். நான் ஒரு 2 மினிட்ஸ்ல ஆ. வந்துடுறேன். ஹலோ, யா, எதிர்பார்க்கல. இப்படி திடீர்னு நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன்னு சத்தியமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நானும் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க 3 பேரும் உங்களுக்குள்ள இருக்கிற சம்பந்தத்தை மறைச்சிட்டு இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்கன்னு. என்ன ஜீவா வந்துட்டு போறாருன்னு பயமா? ஆமா, எதுக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க? வேலை பாக்குற இடத்துல தவறான தகவல் கொடுத்து மோசடி செஞ்சா சட்டப்படி அதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? இங்க பாரு, இங்க யாரும் ஜீவா பிசினஸ்ல மோசடி பண்ணி ஏமாத்தல. இன்ஃபேக்ட் அவரோட பிசினஸ்க்கு நாங்க ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? அப்ப அந்த ஹெல்ப்ப உண்மையை சொல்லிட்டே செய்யலாமே அன்பு. ரிலாக்ஸ் அன்பு, பயப்படாதீங்க. எனக்கு புரியுது நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி நடிக்கிறீங்கன்னு. அதனால உங்க டிராமாவை நான் கெடுக்க மாட்டேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பொய்ய மறைக்கிறது ஈஸி. ஆனா அந்த பொய்யோட தினமும் வாழறது ரொம்ப கஷ்டம். ஏய், உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு எங்களையே மிரட்டுறியா? அதுக்குள்ள உன்னை பத்தின உண்மை ஜீவா சாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ இங்க இருக்கவே மாட்ட. பாருங்களேன், இன்னும் நான் சொல்லவே இல்ல. அதுக்குள்ள 3 பேரும் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க. டோன்ட் வரி, இன்னும் உங்களோட சீக்ரெட் என்கிட்ட சேஃபா தான் இருக்கு. ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா திடீர்னு எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் சொல்லிடுவேன். அது அடுத்த வாரமா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், இல்லனா ஜீவா உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த நிமிஷமா வேணாலும் இருக்கலாம். அது நீங்க 3 பேரும் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஆ, அப்புறம் சொல்லுங்க. என்ன? ஏய், விட்டு போன 2 நிமிஷத்துல 4 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போலக்கு. சூப்பர். டீம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே காய்ஸ், வெண்ணிலாக்கும் எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு. நாம இன்னொரு நாள் இப்படி கனெக்ட் ஆகலாம். போலாமா வெண்ணிலா? யா, Let's go. ஷூர். வாங்க. See you guys. Bye bye. இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவ்ளோ வார்ன் பண்ணேன். கேட்டீங்களா? இப்ப சந்தோஷமா? பாருங்க, உங்களாலதான் இப்ப எல்லா பிரச்சனையும். அண்ணி, நான் அவளை இங்க வர சொன்னேன். சும்மா எல்லாத்துக்கும் என்னைய ப்ளேம் பண்ணாத. பின்ன நீங்க இங்க இருக்கிறதுனால தானே அவ இங்க வந்தா, இல்லனா ஏன் வரப்போறா? இத பாரு, எனக்கு எங்க வேலையோ அங்கதான் நான் இருக்க முடியும். உனக்காகலாம் என்னால இடத்த மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் நீங்க எப்படி இங்க இருக்கணும்? வந்ததுனால தயவு தான் அவ- செய்து சும்மா இருக்கீங்களா? இப்ப நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை அந்த வெண்ணிலா தான். இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. அதை விட்டு இப்படி சண்டை போட்டு இருந்தா எல்லாம் சால்வ் ஆயிருமா? அப்பா, அடடடடடா,
இந்த ரோஷத்துக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. ஆனா இப்படி உன் வாழ்க்கையில ரெட்ட வேஷம் போட்டு நாடகம் ஆடுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அடுத்தவ புருஷனை அடைஞ்சே தீரணும்னு நினைக்கிறேன். அசிங்கத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அடுத்தவ புருஷனா? நீதான் அன்பு உன் புருஷனே இல்லன்னு தூக்கி போட்டுட்டியே, அப்புறம் எப்படி அவரை அடுத்தவ புருஷனாக முடியும்? இப்ப அவர் சிங்கிள்மா. உனக்கும் அவருக்கும் இங்க எந்த பந்தமும் இல்ல. இனிமே அவரு எனக்கு தான் சொந்தம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னவோ பெருசா அவ்வளவு வீராப்பா சவால் விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு கடைசியில திரும்பவும் அன்பு நிழல்லையே வாழ்ந்துட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? அவர் தயவுலதான் உன்னால வாழ முடியும். உன்னால சொந்தமா உருப்படியா எதுவுமே பண்ண முடியாதுல்ல? ஏய், யாரு யாரோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கா? யாரு சொந்தமா எதுவும் பண்ண முடியாது? யாரும் யாரோட தயவுலயும் இங்க இல்ல. என்னோட திறமையிலயும் தகுதியிலயும் முயற்சியிலயும் உழைப்பிலையும் தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்டோட பார்ட்னரா ஆயிருக்கு. அவ்வளவு ஏன், நீ சொல்ற அவரு கூட இங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி தான். முதல்ல நீ அத புரிஞ்சுக்க. தேவையில்லாமலாம் என்கிட்ட வந்து பேசி அப்புறம் அசிங்கப்பட்டு நிக்காத. பாருடா, கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. இந்த திமிரு மட்டும் உனக்கு அடங்காது போலயே. ஒன்னு அடக்குற வரைக்கும் அது ஓயாது. சவால் விடாத கண்மணி, என்கிட்ட அசிங்கமா தோத்து போயிடுவ. அடி வாங்கி அவமானப்பட்டுதான் உன் கதை முடியணும்னா அத யாராலையும் மாத்த முடியாது. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா கண்மணி, உன் கதைய என்னால மாத்த முடியும். அதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். ஆனா பரவாயில்ல கண்மணி, ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. குட் ஜாப். ஒரு பக்கம் பிசினஸ் பார்ட்னரா, இன்னொரு பக்கம் லைஃப் பார்ட்னரா. ஒரு பார்ட்னரை பத்தின ரகசியம் இன்னொரு பார்ட்னருக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணணுமா? பா, சரியான பிளே இது. இதெல்லாம் நீ நல்லா கான்பிடென்டா தான் பண்ற. என்னடி முறைக்கிற? நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்டரா வந்தது பணம் சம்பாதிக்கன்னு நினைச்சியா? அன்பு கூட சேர்றதுக்கு. அதுக்காக தான் கோடிக்கணக்குல இவ்ளோ காசு செலவு பண்ணிருக்கேன். உன் பணத்தால இந்த உலகத்துல நீ எது வேணாலும் வாங்கலாம். ஆனா அன்பு காசு கொடுத்து வாங்க முடியாதுமா. என்ன சொன்ன? ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? ஐ மீன் அன்பு, லவ், அந்த ஃபீலிங். ஏய்,